நதிக்கரையில் அகசிய பெருமான் வாழும் இடம். அகசியர் வந்து இங்கே சிலை இருக்குல்ல. திருச்செந்தூர் கோயிலே திருவாரூர் ஆதீனம் கண்டோம் அந்த காலத்தில் இருந்திருக்கு. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சாமியுடைய திருக்கோயிலே திருவாரூர் ஆதீனத்துடைய நமசிவாயமூர்த்தியுடைய பற்றாத பெருங்கருவாக தான் அந்த கோயில் உருவாக்கப்பட்டது. திருச்செந்தூர் கோயிலே திருவாரூர் ஆதீனத்துக்கு தான் கண்டோம். அதே திருவாரூர் ஆதீனத்துக்கு தான் இந்த முருகன் கோயில். அதே சந்தி விநாயகர் எல்லாமே திருவாரூர் ஆதீனம் நமசிவாயமூர்த்தியுடைய பற்றாத பெருங்கருணையினாலே இந்த கோயில் உருவாயிருக்கு. திருச்செந்தூர் முருகன் பெரிய கடமை வச்சிருக்காரு. குறுக்குத்துறை முருகன் பெரிய ஆறு வச்சிருக்காரு. எங்கன்னா பொதிக மலர் உற்பத்தியாகி ஒரே ஆறு. எல்லா நதிகளுக்கும் பாவம் வந்தா இந்த தாமிரபரணி தாயிட்டு தான் முங்கணுமா. பாவங்கள் விமோசனம் ஆகுது. அதான் சங்குமுகம்னு வச்சிருக்காங்க. புன்னங்காயல் பக்கம் இருக்கு சங்குமுகம். 107 தீர்த்தங்கள் இருக்குங்க. நம்ம கையிலாம் இருக்கு. அகசீர் வந்து 9 பூக்களை விட்டு அந்த நகசீர் 9 நம்ம கைலாயம். நம்ம திருப்பதி இப்படி புண்ணியமான ஒரு ஸ்தலம் தான் இந்த குறுக்குத்துறை முருகன். எங்கும் இல்லாத அற்புதம் அங்கே இருக்கு. ஆனால் இவருக்கு நேர்ந்துட்டு திருச்செந்தூர் முருகனுக்கு செய்ய முடியாது. ஆனால் அவருக்கு நேர்ந்துட்டு இவருக்கு செய்யலாம். சாலக்குமார சாமி கோயில் சிலை, குறுக்குத்துறை சுப்பிரமணிய சாமி சிலை எல்லாமே இங்கே இந்த உயிரோட்டமான கல்ல இருந்தால் உருவானது. கேட்டவருக்கு கேட்டவரம் வாரி வழங்கும் வள்ளல் தான் குறுக்குத்துறை முருகன். அதாவது மற்ற முருகனுக்கு அவசியம் பண்ணி ஆராதனை பண்ணி பணம் கொடுத்து காசு கொடுத்து தான் முருகன் வருவார். காப்பி குடிக்க துட்டிலேயே எனக்கு 200 ரூபா பறந்து வந்துச்சு உள்ளேருந்து. நேற்று காலையில் வந்து அண்ணாமலை பழனி திருப்பரங்குன்றம் எல்லாம் போய் சாமி கும்பிட்டு வந்தேன். முருகா மண்ணுக்குள்ள இருக்கே எத்தனை வாழ வச்ச தெய்வமே நீ மண்ணுக்குள்ள இருக்கலாமா, மார்கழி மாதம் தெய்வ பிறவி அப்படின்னு கும்பிட்டேன். பாலாமடை சொக்கலிங்கத்தேவர் வள்ளல் அவருடைய நிறுவனத்திலிருந்து பணியாளர்கள் அனுப்பி மோட்டர் இருந்து அவளும் வந்து இளவராத பணி நேற்று காலை தொடங்கி இன்றைக்கும் பணி முடிச்சிட்டோம். அதனால் முருகனுக்கு காசு வேண்டாம், பணம் வேண்டாம், எனக்கு பால் விஷயம் பண்ணணும், தேர்வு விஷயம் பண்ணணும், மாலை சாத்தணும், அப்போ தான் அவனுக்கு அப்படி இல்லை. என்ன நினைக்குமோ அவர் கொடுப்பாரு. ராத்திரி 10 மணிக்கு ஒரு மோட்டர் வரல. முருகா என்ன முருகா தண்ணி மோட்டர் ஓட மாட்டேங்க முருகா டான்னு ஓட வச்சாரு. படுக்க இடம் வேண்டிய முருகா கொடுத்து வேட்டிக்கிட்டு எங்கே ஒரு வேட்டி சாரம் எல்லாம் கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கான். சாப்பாடு முருகா கொடுக்காரு. அப்போ நாம் என்ன செய்கிறோம்னு அவ்வளோ உள்ளேருந்து கவனிக்காரு. உங்களை வரவழைச்சி தான் அவர் தான். என்ன இந்த கோயிலுக்கு யார் வந்து தொண்டு செய்கிறாங்களோ நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வமும் தீர்க்காயுசும் சகல ஐஸ்வர்யமும் வாரி வழங்கும் வள்ளல் தான் இங்கே குடிகொண்டு அருள் பாலிக்கார். திருச்செந்தூர் யாஸ் தான் முருகன் 4 மணி நேரம் ஆச்சு. நான் பார்க்க முடியுதாங்க, எப்போதான் பார்க்கலாம். இங்கே கல்யாணம் முடிச்சா முருகர் முன்னாடியே கல்யாணம் முடிக்கலாம். அப்பேற்பட்ட உண்மையை மறந்து எங்கேயோ போய் நிற்கான். அதனால் உண்மையான ஸ்தலம் திருச்செந்தூர் முருகனுடைய அருள் பெற்ற ஸ்தலம் தான் குறுக்குத்துறை. இங்கே வந்து அனைத்து மக்களும் வழிபாடு செய்யுங்க. இங்கே கும்பிடுங்க, அங்கே போய் முருகன் கோபுரத்துக்கு கும்பிடுங்க. கோயில் எப்படி உருவாச்சுங்க? கோயில் நமக்கு தெரியாது. வடமலை பேப்பில் காத்தே இருக்கு. உங்களுக்கு புறம் அந்த முன்னாடி நடந்ததை பற்றி கொஞ்சம் நாங்கள் மாதம் திருச்செந்தூர் பௌர்ணமி பூஜை நடத்தினோம். அங்கே 5 பேர் நடத்தினோம். கடையில் இப்போ பௌர்ணமி பூஜை இடமே இல்லை, கிடைக்கல. புரோக்கர் வந்துட்டோம். புரோக்கர் பிஸ்னஸ் மேன் அடங்க வந்துட்டோம். இப்பவும் பௌர்ணமி பூஜை இங்கேயே வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பௌர்ணமி தூரம் நதிக்கு அவசியம் பண்ணி காசி மாதிரி கங்கா ஆராய்ச்சி மாதிரி பண்ணி நதிக்கெல்லாம் தீபம் விட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கோயில் பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச வரலாறு எதுவும் தெரியுமா? வரலாறு என்ன? இந்த வரலாறு எதுவும் எப்போ எதன் மூலமா வந்துச்சு இந்த கோயில், எப்படி உருவாச்சு? பெரியவங்களுக்கு தான் தெரியும். நம்ம உண்மையான வரலாறு சொல்லணும். தாமிரபரணி ஆத்துக்கு நடுவுல உருவாயிருக்குல்ல, இது ஒரு குடவர கோயில் தானே சொல்றாங்க. அதை பத்தி கேட்கிறேன். அது எப்படி உருவாச்சு, யார் மூலமா உருவாச்சு அப்படிங்கிற. வடமலைப்பேட்டை காலத்துல வடமலைப்பேட்டை இருக்காருல்ல, அவங்க வம்சாவளிகள். அவங்க தேசியமூர்த்தி சந்திரான் தான் திருச்செந்தூர் கோபுரத்தை கட்டுறது. இப்ப ராஜாக்கள் மன்னர்கள் எல்லாமே இவங்க பணம் வச்சு கட்டினாங்க. காசும் இல்லாம பணம் இல்லாம பன்னீர் விபூதி வச்சு கொடுத்து கோபுரத்தை கட்டவர் தேசியமூர்த்தி சந்திரான். திருவாரூர் ஆதீனத்துடைய குருமுதல்வர் அவங்க தான் திருச்செந்தூர் கோபுரம் கட்டினது. திருநீட்டி கோபுரம் உலகத்தில் 8 ஆண்டுகள் கட்ட கோயில் தான் திருச்செந்தூர். மௌனசாமி, காசிசாமி, ஆறுமுகசாமி, தேசியமூர்த்தி சாமி, மல்நாய சாமி, ஞானியார் சாமி, இப்படி பல பெரியவங்க தான் சித்தர்களாக கட்டப்பட்ட திருச்செந்தூர். அதே கோயில் தான் இது. 2 கண்கள் மனிதனுக்கு, அது மாதிரி ஒரு கண் இங்கே இருக்குது, வலது கண் இங்கே இருக்குது, இடது கண் அங்கே இருக்குது. அது எல்லாரும் வந்து கும்பிடுங்க. இந்த தொண்டு செய்ய வரக்கூடிய வாங்க செய்யணும். அப்பர் சாமி தொண்டு செய்யணும். தொண்டு செஞ்சால் தான் இறைவன் அடைய முடியும். நேற்று உள்ளவருன்னா காப்பி குடிச்சு கிடையாது. காப்பிலே கேட்டால் ஆள் வருது 500 ரூபா காப்பி குடிச்சுக்குவாங்க. ஒரு ரூபா இவங்க 10 ரூபா வந்து வேலை செய்ய போகும்போது தான் கொடுக்கணும். ஒரு ஐயா வந்து 500 ரூபா கொடுத்து போகிறார். இது எல்லாமே அவன் நடத்துகிறான். நாம தெரியாது. நான் ஒரு பிச்சைக்காரன், ஒரு பிச்சைக்காரன், ஒரு பைத்தியம், ஒரு லூஸு, இப்படி தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நாங்கள் பணக்காரன் கிடையாது சாமி. அன்னன்னைக்கு பாடுபட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த முருகன் தான் எங்களுக்கு துணையாக இருக்காரு. எனக்கு வாகன வசதி கிடையாது, பண வசதி கிடையாது. ஆனால் எனக்கு நல்லவங்க இருக்காங்க, நம்பி செய்யக்கூடியவங்க.
காலையில் ஐயா வேலைக்கு காட்டினா அவர் கம்பெனி ஆளை 15 பேர் அனுப்பி ஆட்டோ அனுப்பி ஜீப் அனுப்பி எப்போ இந்த மண்டபம்லாம் கொண்டு கொடுத்தவர் தான். அவர் எப்படின்னா திருச்செந்தூருக்கு வர்றது இங்கே குறித்தூர் வரைக்கும் பைசா இருக்காரா, நடந்தே வருவாரா. இன்னைக்கு 40 லாரி ஜேசிபி கிரஷரு பிளான்ட்டு அவ்வளோ கொடுத்துருக்காரு. கடைசி வெளியினா அவர் இங்கே வந்து முருகனை கும்பிடாமல் சாப்பிட மாட்டார். அவர் தான் கொடைவள்ளல் சுக்கரி பாலாமலை கிராமத்தில் பெரிய கிரஷர், பெரிய முருக பக்தர். அவர் பையங்க இருக்காங்க. அவங்க தான் எப்போ முருகனுக்கு வெள்ளம் வந்துடுறான், இருந்து எத்தனை நாள் தான் அவங்க வந்துடுவாங்க. சரி ரொம்ப நல்லது. அதனால நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். இது விளம்பரத்துக்காக நான் பேசல, சரி சார், முருகன் பேசணும் பேசினேன். ரொம்ப நல்லது. எதுவும் குற்றம் குறை தவறு இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. இல்லை சார், ரொம்ப நல்லது. வெற்றியே முருகனுக்கு, குறுக்கத்தில் வல்லனுக்கு, எங்க பட்டுசாமிக்கு, எங்க தெய்வத்துக்கு. ஆனா எல்லாம் வந்துச்சு, பட்டுசாமி தான் முருகன். இங்க பாத்துக்கு முருகன் வந்தா உள்ள இருந்து வெளியே